ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஆஸ் யூஷுவல் டெய்லி லன்ச் ஸ்கூலுக்கு ஏதாவது ஒரு குழம்பு வகையில் இது ஒரு காரக்குழம்பு வகை. இந்த காரக்குழம்பு ஒரு சில பசங்க வீட்டில் பாவக்காய், கத்திரிக்காய் இதெல்லாம் சாப்பிடவே மாட்டாங்க. அப்போ நீங்கள் கொண்டக்கடலை, பெரும்பயிறு, பச்சை பயிறு இந்த மாதிரி ஏதாவது ஒரு பயிர் வகையை நைட்டே ஊற வச்சு அடுத்த நாள் அதை வேக வச்சு அதை பாவக்காய், கத்திரிக்காய் இந்த மாதிரி குழம்புங்களில் ஏதாவது நீங்கள் போட்டு கலந்து கொடுக்கும்பொழுது கொஞ்சமாவது அந்த ஃப்ளேவர் அவங்க இது கசக்காது அப்படின்னு நம்பி அதை சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி தான் இப்போ நம்ம ஒரு காரக்குழம்பு பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையானதை புளி அளவு ஊற வச்சுருக்கேன் நான். இந்த பயிர் நைட்டே ஊற வச்சு காலையில் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். கத்திரிக்காய் ரெண்டு, ஒரு பாவக்காய், ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம், கருவேப்பிலை, ஒரு 5 பல்லு பூண்டு இடித்து எடுத்து வச்சுருக்கேன். வாங்க எப்படி செய்யுதுன்றது பார்க்கலாம். அடுப்பில் ஒரு சட்டி வச்சுட்டேன். நல்லெண்ணெயிலே செய்யும்பொழுது இதனுடைய டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சோண்டு வடகம் போடணும். நான் மோஸ்ட் ஆஃப் இந்த கருவாடு, காரக்குழம்பு, மீன் குழம்பு, கருவாட்டு குழம்பு இதெல்லாமே சட்டியில் தான் செய்வேன். ஏன்னா சட்டியில் செய்யும்போது என்னுடைய ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லது, டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். வடகம் 1 டீஸ்பூன், வடகம் பொரிஞ்சிருச்சு. இப்போ எல்லாமுமே நல்லா வதங்கணும். நான் வெங்காயம் தனியாக, தக்காளி தனியாக, பூண்டு தனியாக, கத்திரிக்காய் இப்படிலாம் நான் போடலை. எல்லாமே நல்லா வதங்கணும். அதனால் நல்லா வதங்கினா தான் டேஸ்ட் இருக்கும். எல்லாத்தையும் ஒன்றாவே போட்டேன். போட்டு இப்போ நல்லா வதக்குங்க. இது வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். உப்பு கொஞ்சமாக இது வதங்கிறதுக்கு. இந்த மாதிரி காரக்குழம்பு வச்சு ஸ்கூலுக்கு லஞ்சில் ஒரு எக் ஆம்லேட்டு, அப்பளம் இந்த மாதிரிலாம் கொடுத்து அனுப்பிச்சிங்க அப்படின்னா காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுலேயும் சுட சுட சாதம் போட்டு இந்த நல்லெண்ணெய், பாகக்காய், கத்திரிக்காய் போட்டு வச்ச காரக்குழம்பு ஊற்றி சாப்பிட்டோன்னா டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்குங்க. இது வதங்கட்டும். இது வதங்கினதுக்கப்புறம் நம்ம மசாலா பொடி ஆட் பண்ண போகிறோம். வதங்கினதுக்கப்புறம் காமிக்கிறேன். ஓகே, இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. கத்திரிக்காயெலாம் பாருங்கள் நல்லா வதங்கியிருக்கு. இந்த மாதிரி வதங்கியிருந்தால் தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ தெரியுதா நான் ஏன் வெங்காயம் தக்காளியோட இந்த காய்கறியை போட்டேன்னு. ரொம்ப டைம் எடுக்கும். இப்போ ஸ்கூல் டைமில் அவசரமாக செய்கிறோன்னா இந்த காரக்குழம்புலாம் ஜஸ்ட்டு செஞ்சு முடிக்க டோட்டலாகவே ஒரு 10 மினிட்ஸ் போதும். அவ்வளோதான். புளியோட நீங்கள் வெங்காயம் அரைகிறப்ப ஊற வச்சாலே ஊறிடும். லைட்டாக சுடு தண்ணியில் ஊற வச்சிங்கன்னா டக்குன்னு ஊறிடும். நெக்ஸ்ட்டு பெரும்பயிறு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன்னு இந்த பெரும்பயிறு போட போகிறோம். போட்டு நல்லா கிண்டிக்கோங்க. இப்போ இதில் நமக்கு தேவையான மசாலா பொடியை நம்ம ஆட் பண்ண போகிறோம். மசாலானா ஒன்றும் இல்லை, நம்ம வீட்டில் ஆஸ் யூஷுவல் குழம்பு மிளகாத்தூள் வச்சுருப்போம்ல, அதுதான். நான் ஒரு 6 பேர் 7 பேர் சாப்பிட்ற மாதிரியான காரக்குழம்பு வைக்கிறேன். ஆனால் எங்கள் வீட்டில் காரம் கம்மியாக சாப்பிடுவோன்றதுனால குழம்பு மிளகாத்தூள் நான் 3 டீஸ்பூன் தான் போட்டுக்கிறேன்.
அடுத்தது 1 டீஸ்பூன் மல்லித்தூள். ஏன் நம்ம குழம்பு மிளகாத்தூள் தான் போடுறோம், மல்லித்தூள் ஏன் போடணும், சில்லி பவுடர் ஏன் போடணும் அப்படின்னு கேட்குறீங்கன்னா, இந்த மல்லித்தூள் போடும்பொழுது நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றாமல் வைக்கிற காரக்குழம்பு ஒரு சில பேர் வந்து தண்ணியாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. சீக்கிரமாக மல்லித்தூள் போடும்பொழுது குழம்பு கெட்டித்தன்மைக்கு வந்துடும் சீக்கிரமாகவே. டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். மல்லி வந்து ரொம்பவே உடம்புக்கு நல்லது, சுகருக்கெலாம். அதனால் வந்து நான் வெறும் ப்ளைன் மல்லியை காய வச்சு அதில் ஒரு 4 மிளகு போட்டு, ஒரு பிடி மிளகு போட்டு, 1 கிலோ மல்லிக்கு 1 பிடி மிளகு போட்டு மல்லித்தூள் நான் அரைச்சி வச்சுருக்கேன் வீட்டிலையே. நான் எல்லாமே வீட்டில் தான் அரைச்சி வைப்பேன். ஹோம்மேட் பேக்கெட் எதுவும் வாங்கவே மாட்டேன். இதில் வந்து ரெட் சில்லி பவுடர் ஒரு 1/4 டீஸ்பூன். இது எதுக்கு போடுறோம் அப்படின்னா, அந்த குழம்பு கொதிச்சு வரும்பொழுது அதனுடைய கலர் பார்த்திங்கன்னா ரொம்ப அட்ராக்ஷனாக இருக்கும். அந்த கலர் ப்ளஸ் வந்து அந்த சில்லி பவுடர் போடும்பொழுது மட்டும்தான் அந்த எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். நம்ம வீட்டு மிளகாத்தூள் மல்லித்தூள்லாம் போடும்பொழுது அந்த எண்ணெய் வந்து பிரிஞ்சு வராது. ஏன்னா அதிலலாம் வந்து மிளகாவோட காரத்தன்மை வந்து கம்மியாக இருக்குன்றதுனால எண்ணெய் பிரித்து கொடுக்காது. நம்ம கொஞ்சம் எண்ணெய் ஊற்றினாலும் இது வந்து எண்ணெய் பிரிஞ்சு நல்லா அப்படியே எண்ணெய் மிதக்க காரக்குழம்பு ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி மிளகாத்தூள் எல்லாம் போட்டு 2 வதக்குனீங்கன்னா அந்த பச்சை ஸ்மெல், மிளகாத்தூளோட பச்சை ஸ்மெல் சீக்கிரமாக போய் குழம்பு சீக்கிரமாக இறக்கிடலாம், சீக்கிரமாக கொதிக்க வச்சு. அதுக்காக தான் வதக்கியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு புளி கரைச்சி ஊற்ற போகிறோம். ஓகே, இப்போ நம்ம வந்து புளி கரைச்சி வச்சுருக்கேன். கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கேன். அந்த தண்ணியை ஆட் பண்ணிக்கிறோம். கொஞ்சம் தண்ணி பட்டுருச்சு இந்த வானலில், வத்தல் பொரிக்கிறதுக்காக வச்சுருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா கொதித்து வரட்டும். கொதித்து வந்ததுக்கப்புறம் நான் காமிக்கிறேன். இது ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். குழம்பு நல்லா கொதிச்சிருக்கும், பார்க்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக ஒரு பத்தை தேங்காய் வந்து நான் அரைச்சி இந்த மாதிரி வச்சுருக்கேன். கொஞ்சம் தான், ஒரு சின்ன கப் அளவுக்கு தான் இருக்கும். இந்த தேங்காய் இதில் ஆட் பண்ண போகிறோம். தேங்காய் ஊற்றியாச்சு. தேங்காய் ஊற்றினதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் கொதிக்கணும். அவ்வளோதான், இறக்கிடலாம். நல்ல வாசனை, எவ்வளோ வாசனை வருது பாருங்கள். நம்ம இந்த குழம்புல பாவக்காய் தான் போட்டிருக்கோம் அப்படின்ற அந்த டேஸ்ட்டு, இது பாவக்காவோட அந்த ஃப்ளேவரும் தெரியாது, அந்த வாசனை எதுவுமே தெரியாது. தேங்காய்லாம் நம்ம ஊற்றும்போது இந்த காரக்குழம்பு ரொம்பவே நல்லாயிருக்கும். இதே நார்மலாக ஒரு காரக்குழம்பு வைக்கிறோம் அப்படின்னா ஃபைனல் டச்சுக்கு அதில் ஒரு சின்ன பீஸ் வெல்லம் போட்டோன்னா டேஸ்ட் ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும். இப்போ நம்ம இதில் தேங்காய் ஊற்றிருக்கோம் அப்படின்றதுனால நம்ம அந்த வெல்லம் இதெல்லாம் எதுவும் தேவையில்லை. ரொம்பவே நல்லாயிருக்கும். இதெல்லாம் ஹோட்டலில் பண்ணுற ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் இது. அவ்வளோதாங்க, நமக்கு சூப்பராக சூடான பெரும்பயிறு, கத்திரிக்காய், பாகக்காய் போட்ட தேங்காய் அரைச்சி ஊற்றின காரக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இது மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருக்குதுனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.